என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆராதிக்கிறது எனக்கு தயவு செய்யணும். கடன் வாங்க விடமாட்டா, கொடுத்தார செய்தோட்ட செய்திடுவா. கடன் வாங்க விடமாட்டா, கொடுத்தார செய்தோட்ட செய்திடுவா. உயர்வானே வாழ்க்கையிலே உன்னதங்களில் உயர்த்திடுவா. உயர்வானே வாழ்க்கையிலே உன்னதங்களில் உயர்த்திடுவா. தரிசனம் 54 அதிகாரம் 17 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உன்னை அழிக்க, உன்னை வெட்கப்படுத்த, உன்னை குங்கப்படுத்த, உன்னை அவமானப்படுத்த, உன்னை தோல்வியடைய பண்ண, உனக்கு விரோதமாக எழுந்துள்ள எந்த மனுஷன் கொலையாயும் சத்துருவின் வல்லமையாயும் எதுவுமே உன்னை மேற்கொண்டு ஜெயமெடுக்காதபடி உனக்குள்ள ஜெய கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். உனக்குள்ள உயிருள்ள தேவனா, உனக்குள்ள கேடகமாய், உனக்குள்ள மிருகமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமா போயிடும் எந்த தேவனா. கரங்களை உயர்த்தி, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போயிடும் எந்த தேவனா. என் வேளன் ஆரோக்கியம் தேவன் தானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேளன் ஆரோக்கியம் தேவன் தானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஹா எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, ஆஹா எந்தன் தேவனா, எந்தன் தேவனா. நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உங்க வசனம் கை கொள்ளுவேனா. ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டீங்கன்னா தேவனால் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இயேசுவை எப்பொழுது விசுவாசிப்பீங்கன்னா நீங்க எப்பொழுது நல்லா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா இயேசு நாம நல்லா இருக்குதான். கொல்கதா மலையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் பாடுகளை ஏற்று மரணித்தாரே. நமக்காக தான் பாட அனுபவிச்சு, நமக்காக தான் வாரடிப்பட்டோம், நமக்காக தான் ஈட்டிகள் குத்தப்பட்டது, நமக்காக தான் ஆணிகள் அடிக்கப்பட்டது, நமக்காக தான் புதுமைப்படுத்தப்பட்ட, நமக்காக தான் உசிர விட்டார், நமக்காக தான் மீண்டும் உயிரோடு எழுந்த ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நான் உங்களை திக்கற்றவளாய் விட மாட்டேன். உன் தாய் உன்னை திக்கற்றவளாய் விட்டிருக்கிறார், உன் தகப்பன் உன்னை திக்கற்றவளாய் விட்டிருக்கிறார். நீ நம்பினவர்களா, உடன் பிறந்தவர்களா, சொந்தம் இருக்கும், பந்தம் இருக்கும், எல்லாரும் இருந்து இல்லாமல் போன, ஆனா இயேசு ஒருத்தர் இருக்கிறார் உனக்கு எல்லாமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்பினதெல்லாம் கொடுத்திடுவா, நான் வேண்டுவதெல்லாம் எனக்கு செய்திடுவா. மாம்சஸ்வரூக்கு இடம் கொடுக்காதீங்க, மாம்சஸ்வரூக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் நிச்சயமா சொல்ற பாருங்க, இந்த கூட்ட மாதம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு மாதத்தில் ஒரு blessing கடவுள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு மீட்டிங்ல ஒரு விசேஷத்தமான ஸ்பெஷல் ஆகாரம் உனக்கு வந்து இன்னைக்கு விசேஷத்தமான ஸ்பெஷல் ஆகாரம் உனக்கு கடவுள் வச்சிருக்காங்க. விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறது ஆண்டவர் தருவாங்க, நான் வேண்டது ஆண்டவர் தருவார். கையை தட்டி சேர்ந்து